இப்போ DC மோட்டாரில் 17வது ப்ராப்ளம். இது வந்து கேட் 1992ல கேட்ட ப்ராப்ளம். A separately excited DC motor has an armature resistance of 0.5 ohm. It runs from a 250 volt DC supply drawing an armature current of 20 amps at 1500 rpm. For the same field current, the torque developed for an armature current of 10 amps will be dash. So நமக்கு டார்க் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டார் அண்ட் கிவன் பார்த்தீங்கன்னா RA கொடுத்துருக்காங்க. RA ஈக்குவல் டு 0.5 ஓம். நெக்ஸ்ட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. V ஈக்குவல் டு 250 வோல்ட் 1500 rpm at 20 amps. IA ஈக்குவல் டு 20 amps, அது IA1 ன்னு வச்சுக்குவோம். And speed equal to 1500 rpm. For the same field current, the torque developed for an armature current of 10 amps. Torque என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்போ IA equal to or IA2 ன்னு வச்சுக்குவோம். 10 amps. IA 10 amps இருக்கும்போது what is the torque? இதுதான் நமக்கு கொஸ்டின். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா for the same field current, அதாவது flux equal to constant. So flux constant, so நமக்கு same speed same speed அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா flux constant கொடுத்துருக்காங்க, அப்ளை வோல்டேஜும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஃப்ளக்ஸோ ஆர்மேச்சர் வோல்டேஜோ வேரி ஆகலை, அதனால ஸ்பீடு வந்து சேம் ஸ்பீட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ என்ன ஃபார்முலா தெரியும்? B ஈக்குவல் டு பவர் டெவலப்டு இந்த மோட்டாருக்கு ஃபார்முலா EBIA. அதேமாதிரி பவருக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா T இன்ட்டு ஒமேகா, டார்க் இன்ட்டு ஆங்குலார் ஸ்பீட். And what is V? இங்கே VB equal to V EB எப்படி ரிலேட் பண்ணலாம்? V equal to EB plus IA RA. So EB equal to 250 equal to, so EB கண்டுபிடிப்போம். இதில் வந்து EB plus, இது வந்து first case IA1 20 into 0.5. So EB இதை simplify பண்ணிக்கோங்க. So we will get EB equal to 240 volt. ஸோ நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ ஆர்மேச்சர் வோல்டேஜ் வேரி பண்ணல. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அதாவது 1500 அப்படின்னு தான் அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஈக்குவேஷன்ஸ் வரும் அப்படின்னா டார்க் ப்ரொபோர்ஷனல் டு 5IA, 5 கான்ஸ்டன்ட் பட் IA வேரி ஆகுது. ஃபர்ஸ்ட் கேஸில் 20 amps கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்ட் கேஸில் 10 amps கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டார்க் வந்து வேரி ஆகும், வேரிஸ். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்பீடுக்கும் EB எப்படி ரிலேட் பண்ணலாம்? E ஈக்குவல் ப்ரொபோர்ஷனல் டு N5. ஸோ இது நமக்கு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பீடும் கான்ஸ்டன்ட் தான் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃப்ளக்ஸ் வேரி பண்ணல, ஆர்மேச்சர் வோல்டேஜ் வேரி பண்ணல. ஸோ ஸ்பீடுமே நமக்கு கான்ஸ்டன்ட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா EBயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி இந்த கரண்டில் வச்சு நம்ம EB கண்டுபிடிச்சிக்கலாம். பட் அந்த EBக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பவர் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் EB இன்டு திஸ் 10 amps. ஸோ இதுக்கு செகண்ட் கேஸில் உள்ள பவர் நமக்கு கிடைக்கும். செகண்ட் கேஸில் பவர் கிடைச்ச பிறகு செகண்ட் கேஸில் உள்ள டார்க் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டார்க் ஈக்குவல் டு ஆர் பவர் ஈக்குவல் டு EBIA. இது செகண்ட் கேஸ். ஸோ P2ன்னு வச்சுக்கலாம். ஸோ EB கான்ஸ்டன்ட் தான் 240. செகண்ட் கேஸில் கரண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10. ஸோ இதுதான் P2 ஆர் P2 ஈக்குவல் டு 2400 வாட்ஸ். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டார்க் கண்டுபிடிக்கணும். டார்க் ஈக்குவல் டு P டிவைடட் பை ஒமேகா. P ஈக்குவல் T ஒமேகா அல்லது P டிவைட் பை ஒமேகா. P கண்டுபிடிச்சிட்டோம். 2400 டிவைடட் பை ஒமேகா ஈக்குவல் டு 2π இன்ட்டு N பை 60. நமக்கு N ஈக்குவல் டு 1500. ஸோ 2400 டிவைடட் பை 2π இன்ட்டு 1500. 60 மேலே கொண்டு வந்துடலாம் இன்ட்டு 60. ஸோ ஃபைனலாக நமக்கு டார்க் ஆன்சர் என்ன? 15.2788 நியூட்டன் மீட்டர். இது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் DC மோட்டாரில் 18th ப்ராப்ளம் வந்து கேட் 1998ல கேட்ட கொஸ்டின்.
A 240 volt DC shunt motor with an armature resistance of 0.5 ohm has a full load current of 40 amps. Find the ratio of the stalling torque to full load torque when a resistance of 1 ohm is connected in series with the armature. As usual, 4 option கொடுத்திருக்காங்க. So first நம்ம given data எழுதிக்கலாம். என்னென்ன data கொடுத்திருக்காங்க? Given shunt machine கொடுத்திருக்காங்க. அப்புறம் voltage equal to 240 volt and armature resistance RA equal to 0.5 ohm and full load current I full load equal to 40 amps. அப்புறம் என்ன கேட்டுக்காங்க நமக்கு அப்படின்னா ratio of stalling torque to a full load torque when a resistance of 1 ohm is connected. அதாவது torque stalling torque STA stalling to full load torque இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ when a series resistance or external resistance of 1 ohm is connected with the armature. இதுதான் நமக்கு question. ஸோ இது வந்து ஸ்டாலிங் டார்க். ஓகே, ஸோ நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா ஸ்டால் கண்டிஷன். நோட்டீஸ் மீன் பை ஸ்டாலிங் அல்லது இபி ஸ்டாலிங்கில் எப்படி இருக்கும்? அதாவது எப்போ மோட்டார் ஸ்டாப் ஆகுதோ அந்த கண்டிஷன்ஸில் ஸ்டார்டிங்கில் இபி ஈக்குவல் டு 0 நமக்கு தெரியும். அதாவது இபிங்கிறது மோட்டாரில் இன்டியூஸ்ட் ஆகிற இஎம்எஃப் எப்போனா அந்த மோட்டார் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது, தட் இஸ் டைனமிக்லி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் சொல்லுவோம். அதாவது மோட்டார் ரன் ஆகும்போது ஆர்மேச்சர் கண்டக்டர் கட் த ஃப்ளக்ஸ் லைன், ஸோ ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும், அதுதான் இபி பேக் இஎம்எஃப் இந்த மோட்டார். ஸோ ஸ்டார்டிங் கண்டிஷனில் நமக்கு பேக் இஎம்எஃப் 0வாக இருக்கும். மோட்டார் ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இது டெவலப் ஆகும். ஸ்டாலிங்னா ஸ்டாப் ஆகிற கண்டிஷன், அப்பவும் என்ன ஆகும்னா நமக்கு இபி ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். ஸோ ஸ்டாலிங் கண்டிஷன்ஸ்லையுமே நமக்கு வந்து இபி ஈக்குவல் டு 0 இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இபி 0 அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன்ஸ்? வி ஈக்குவல் டு மோட்டாரை பொறுத்தவரை இபி ப்ளஸ் ஐஏ ஆர்ஏ. இது 0 அப்படின்னா நமக்கு வி ஈக்குவல் டு ஐஏ ஆர்ஏ இதுதான் நமக்கு கிடைக்கும். பட் நமக்கு இப்போ வி ஸ்டால் ஆகிறப்ப உள்ள வோல்டேஜ் எவ்வளவு? 240 வோல்ட். ஸோ இந்த ஃபார்முலா ஜஸ்ட் ஸ்டாலிங் மாற்றி எழுதிக்கலாம். வி ஸ்டால் ஈக்குவல் டு ஐ ஸ்டால் இன்ட்டு ஆர்ஏ. இங்கே ஆர்ஏ எப்போ ஸ்டால் ஆகும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 1 ohm ஆடட். ஸோ ஆர்ஏ ப்ளஸ் ஆர்எஸ்சி சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் 1 ohm ஆட் பண்ணுது. ஸோ நமக்கு 240 இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 240 ஈக்குவல் டு கரண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டாலிங் கண்டிஷனில் உள்ள கரண்ட் ஸ்டால் இன்ட்டு ஆர்ஏ நமக்கு கொடுத்துருக்காங்க 0.5 ohm ப்ளஸ் ஆர்எஸ்சி கொடுத்துருக்காங்க ஆர்எஸ்சி 1 ohm. ஸோ இதிலேருந்து நமக்கு கரண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஸ்டால் கண்டிஷனில் உள்ள கரண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 160 amps. பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டார்க் ரேஷியோ, அதாவது ஸ்டாலிங் கண்டிஷனில் உள்ள டார்க் டிவைடட் பை ஃபுல் லோட் டார்க் இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் டார்க் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 5IA. ஆனால் இது ஷண்ட் மோட்டார்னு கொடுத்துருக்காங்க, அதனால் ஷண்டுனால ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ நமக்கு டார்க் ப்ரப்போர்ஷனல் டு IA. ஸோ T ஸ்டால் டிவைடட் பை T ஃபுல் லோட் equal to I stall divided by I full load. நமக்கு தெரியும் இதுக்கு I stall கண்டுபிடிச்சிட்டோம் 160, I full load கொடுத்துருக்காங்க 40. ஸோ நமக்கு இந்த ரேஷியோ வந்து 4. இப்போ இது எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஆப்ஷன் A is the correct one. ஸோ நெக்ஸ்ட் ஒன் DC மோட்டாரில் 19th ப்ராப்ளம். இது கேட் 2002 கேட்ட கொஸ்டின். A 200 volt 2000 rpm 10 amps separately excited DC motor has an armature resistance of 2 ohm. Rated DC voltage is applied to both the armature and field winding of the motor. If the armature draws 5 amps from the source, the torque developed by the motor is dash. So முதல்ல given data எழுதிக்கலாம். எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். V கொடுத்துருக்காங்க 200 volt, ஸ்பீட் கொடுத்துருக்காங்க 2000 rpm,
அதுக்கப்புறம் ஐஏ ஃபஸ்ட் கேஸில் 10 amps அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஏ வந்து 2 ohms. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐஏ வந்து 5 amps-ஆக இருக்கும் பொழுது என்ன டார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐஏ ஈக்குவல் டு இது வந்து 1 இது 2 எடுத்துக்கோம். A2 5 amps-ஆக இருக்கும் இது டார்க் என்ன அப்படின்னு இது T2ன்னு வச்சுக்கலாம். இந்த டைமில் ஒரு டார்க் இருக்கும், அந்த டார்க் வந்து ஃபஸ்ட்டு கேஸில் T1 வச்சுக்கலாம். T2 என்னன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா both the armature and field winding of the motor, that is rated DC voltage is applied to both the armature and field winding of the motor. அப்படின்னா என்ன அர்த்தம்? flux equal to constant. அதாவது இது separately excited motor, ரெண்டுமே சேம் சப்ளைனா இது somewhat like shunt motor. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 250 volt rated voltage equal to 200 volt. ஸோ இந்த 200 volt அக்ராஸ் தான் ஃபீல்டிங் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்மச்சூரையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லைக் this is like shunt motor மாதிரி இருக்கு, லைக் shunt. யூஸ்வலாக செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டார்னா நமக்கு எப்படி இருக்கும்? இங்கே ஃபீல்டு வைண்டிங்கை செப்பரேட்டாக ஒரு வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க, ஆர்மச்சூர் செப்பரேட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம், இங்கே இன்னொரு வோல்டேஜ் ஆர்மச்சூருக்கு ஒரு வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இது வீணா இது வியூன்னு வச்சுக்கலாம். இதுதான் நார்மலி செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டார். பட் இங்கே வந்து ரெண்டுமே சேம் சப்ளை வோல்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்வாட் லைக் ஷண்ட் மோட்டார். எனிவே நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அதுதான் நமக்கு கிடைக்குது இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு டார்க் ஃபார்முலாக்கு வருவோம். டார்க் ப்ரொபோர்ஷனல் டு 5IA. நம்ம ஃபஸ்ட் கேஸில் இங்கே வந்து ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ torque proportional to IA. First case la torque T1 வச்சுக்குவோம். So T1 proportional to IA1 and second case la T2 வச்சுக்குவோம். T2 proportional to IA2. So நமக்கு T2 by T1 equal to IA2 divided by IA1. So T2 தான் கேட்டிருக்காங்க. So T2 equal to IA2 divided by IA1 into T1. இதில் என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா IA2 கொடுத்துருக்காங்க, IA1 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ T1 கண்டுபிடிச்சோன்னா T2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ T1 எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ டார்க்கு ஃபார்முலா, டார்க்கையும் நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம்? பவரோட ரிலேட் பண்ணலாம். ஸோ T ஒமேகா பவர், அதாவது ஃபஸ்ட் கேஸில் பவர் P1 ஈக்குவல் டு T ஒமேகா இல்லைனா அல்லது T1 ஒமேகா இல்லைனா இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்குது நமக்கு? EB IA. ஸோ இங்கே T1 தெரியாது. ஸோ EBIA கண்டுபிடிச்சி அதை டிவைட் பை ஒமேகாவை போட்டோன்னா நமக்கு T1 கிடச்சிரும். அப்புறம் அந்த T1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு T2 கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு EB கண்டுபிடிப்போம். ஸோ EBக்கு ஃபார்முலா என்ன? V ஈக்குவல் டு EB ப்ளஸ் IA RA. ஸோ EB ஈக்குவல் டு V மைனஸ் இங்கே 1 போட்டுக்கலாம் IA1 RA. ஸோ நமக்கு that is equal to 200 minus IA1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10. இந்த 2ங்கிறது ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ EB equal to 180 volt நமக்கு கிடச்சிட்டு ஃபஸ்ட்டு கேஸில், அல்லது EB1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸில் 181. நெக்ஸ்ட்டு பவர் ஃபஸ்ட்டு கேஸில் ஈக்குவல் டு EBIA 1 equal to 180 into IA1 equal to 10. So that is equal to 1800 watt. So நமக்கு P1 equal to T1 omega. So T1 equal to P1 divided by omega. So 1800 divided by 2 pi. என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2000 divided by 60. 60 மேலே கொண்டு போயிடுவோம். So 60. ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னா 8.598 நியூட்டன் மீட்டர். இதுதான் T1. இப்போ T1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ T2 equal to நமக்கு என்ன கரண்ட் கொடுத்துருக்காங்க? 5. This is IA2 equal to 5, IA1 equal to 10 into T1 equal to 8.598. ஸோ நமக்கு T2 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T2 equal to 4.299 நியூட்டன் மீட்டர். இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ டிசி மோட்டாரில்
Next problem. A 240 volt DC series motor takes 40 amps when giving its rated output at 1500 RPM. Its resistance is 0.3 ohm. The value of resistance which must be added to obtain the rated torque at 1000 RPM is dash. இது வந்து GATE 2000ல கேட்ட question. As usual 4 option கொடுத்திருக்காங்க. So first given data எழுதிக்கலாம். நமக்கு series motor கொடுத்திருக்காங்க. So what is given? Motor is series and voltage equal to 240 volt 40 amps. Series motor la current enna current nalum okay da, IA sollalam, IL sollalam, illana IF edellame equal da. So I equal to 40 amps. First speed equal to 1500 RPM. N1 equal to 1500 RPM. Its resistance, motor resistance equal to 0.3 ohm. The value of resistance should be added, அதாவது R external na series எவ்வளோ add பண்ணணும், that is to obtain rated torque at 1000 RPM. அதாவது rated torque first caseலையுமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா rated output. So first case rated torque தான், second case rated torque தான். So நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா T1 equal to T2 equal to 2 T தான் condition. Rated torque and 1000 RPM. So N2 equal to 1000 RPM. நமக்கு என்ன கேட்டுக்காங்கன்னா N2 1000 RPM இருக்கணும், ஆனால் டார்க்கு ரேட்டடாக தான் இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு எவ்வளோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க சீரிஸ் மோட்டார். ஸோ டார்க் வந்து ரெண்டு கேஸும் ஈக்குவல், T1 ஈக்குவல் டு T2 ஈக்குவல் டு T அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், கரண்ட் ஈக்குவல் டு ஆல்சோ ஈக்குவல், தட் இஸ் IA1 ஈக்குவல் டு IA2 ஈக்குவல் டு IA. டார்க் ஃபார்முலா என்ன, டார்க் ஈக்குவல் டு 5IA. சீரிஸ் மோட்டார் பொறுத்தவரை IA ஸ்கொயர், 5 ப்ரப்போர்ஷனல் டு IA, ஸோ IA ஸ்கொயர். ஸோ டார்க் ஈக்குவல் அப்படின்னாலே நமக்கு IA எல்லாமே ஈக்குவல், IA இஸ் ஈக்குவல். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீடு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும், ஸ்பீட் ரெடியூஸ் டு திஸ் 1000 RPM. ஃபஸ்ட்டு 1500 RPM கொடுத்துருக்காங்க, செகண்ட் கேஸ் 1000 RPM கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம எவ்வளோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு ஸ்பீட் வேரி ஆகுதுனால என்ன ஆகும்னா இன்டியூஸ் EMF வேரி ஆகும், ஆனால் டார்க் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா EB2 by EB1 இது நம்ம கண்டுபிடிக்கணும். EB2 by EB1 இது வந்து வேரி ஆகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் N2 into N1, அதாவது E proportional to N5, பட் 5 equal to constant, சேம் டார்க் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ E proportional to N2 by N1, டார்க் வந்து சேம், ஸோ 5 equal to சேம் ஆர் IA equal to சேம். ஸோ EB2 EB1 equal to N2 by N1 இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் வாட் இஸ் EB2, ஃபஸ்ட் EB1 கண்டுபிடிச்சிக்கலாம், ஏன்னா நமக்கு அந்த கரண்ட் கொடுத்துருக்காங்க 40 amps கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் EB1 கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா என்ன, V equal to EB1 plus IA1 RA. பட் நமக்கு IA1 IA2 எல்லாமே சேம் தான், ஏன்னா டார்க் ஈக்குவல்னால. ஸோ IA RA. ஸோ EB1 equal to V minus IA RA. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு V எவ்வளோ கொடுத்துருக்காங்க 240 minus IA equal to 40 amps into RA equal to 0.3. ஸோ நமக்கு EB1 equal to 228 volt. But EB2 is not equal to EB1, ஏன்னா ஸ்பீட் வேரி ஆகுது. EB depend on the value of speed. ஸோ EB1 வந்து 228 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து EB2 கண்டுபிடிக்கணும். ஸோ EB2 equal to N2 by N1 into EB1. ஸோ EB2 equal to EB1, அதாவது by EB1 இங்கே கொண்டு போயிட்டோம், into N2 by N1. நமக்கு என்ன EB2 EB1 equal to 228 கண்டுபிடிச்சிருக்கோம், into N2 equal to 1000 ரெடியூஸ் ஆயிருக்கு, N1 equal to 1500. ஸோ EB2 கண்டுபிடிச்சிடலாம். EB2 equal to 152 volt. சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, you will get 152. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், R எக்ஸ்டர்னல் எவ்வளோ
அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு அகெயின் இந்த ஃபார்முலா V ஈக்குவல் டு EB2 ப்ளஸ் IA. கரண்ட் அதே தான், ஆனால் என்ன ஆகும், RA ப்ளஸ் R எக்ஸ்டர்னல். செகண்ட் கேஸில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே வோல்டேஜ் தான் இருக்கும், அதே கரண்ட் இருக்கும், ஆனால் இன்டியூஸ் EMF வேரி ஆகிருக்கும். ஸோ 240 ஈக்குவல் டு 152 ப்ளஸ் IA இன்ட்டு R40. IA எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு, 40 இன்ட்டு RA ப்ளஸ் R எக்ஸ்டர்னல். RA எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.3 ப்ளஸ் R external resistance. External series resistance that should be added. So இதை simplify பண்ணோம்னா நமக்கு R external equal to 1.9 ohm கிடைக்கும். இது இந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆப்ஷன் D is the correct one. ஸோ DC மோட்டாரில் அடுத்த ப்ராப்ளம் 21 கேட் 2004ல் கேட்ட ப்ராப்ளம். The armature resistance of permanent magnet DC motor is 0.8 ohm. At no load, the motor draws 1.5 amps from a supply voltage of 25 volt and runs at 1500 rpm. The efficiency of the motor while it is operating on no load at 1000 rpm, drawing a current of 3.5 amps from the same source will be dash. As usual, 4 option கொடுத்திருக்காங்க. ஸோ முதல்ல கிவன் டேட்டா எழுதிக்கலாம். கிவன் இங்கே பெர்மனன்ட் மேக்னெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன டேட்டாலேருந்து நமக்கு கிடைக்கும், வழக்கமாக ஃபீல்டு நமக்கு செப்பரேட்டாக கொடுத்துருப்போம், அதில் ஃபீல்டு கரண்ட் வேரி பண்ணுறது மூலமாக ஃப்ளக்ஸை வேரி பண்ணலாம். இப்போ பெர்மனன்ட் மேக்னெட்னா ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அதான் மீனிங் நமக்கு. மற்றதெல்லாம் ஆஸ் யூஷுவல். ஸோ பெர்மனன்ட் மேக்னெட்னால ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, RA ஈக்குவல் டு 0.8 ohm, RA equal to 0.8 ohm, no load current I0 equal to 1.5 amps and supply voltage equal to 25 volt. The efficiency of the motor while it is operating on load at 1500 rpm drawing a current of 3.5 amps. Some load current கொடுத்துருக்காங்க, எவ்வளோனா 3.5 amps. speed என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1500 rpm. That is N2 equal to 1500 rpm. நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸில் நோ லோட்லையுமே 1500 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு N1. ஸோ N1 ஈக்குவல் டு N2 ஈக்குவல் டு 1000 rpm. நோ லோட் கரண்ட் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சம் லோடு 3.5 ஃபுல் லோடுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த சேம் சோர்ஸ் வில் பி. ஸோ அப்பவும் 25 வோல்ட் தான், ஃபுல் லோட்லையும் the same voltage தான். ஸோ that is equal to V equal to V1 equal to V2. ஸோ நோ லோடில் ஃபுல் லோட்லையும் சேம் வோல்டேஜ் சேம் ஸ்பீட், நோ லோட் கரண்ட் ஈக்குவல் டு 1.5 amps, ஃபுல் லோட் கரண்ட் ஈக்குவல் டு 3.5 amps. 3.5 ஆம்ஸாக இருக்கும்போது வாட் இஸ் த எஃபிஷியன்சி, அதுதான் நமக்கு கொஸ்டின். த எஃபிஷியன்சி ஆஃப் த மோட்டார், எஃபிஷியன்சி ஈக்குவல் டு வாட், இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் போகிறதுக்கு முன்னாடி பவர் ஃப்ளோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் மோட்டாரில் எப்படி பவர் ஃப்ளோ ஆகும், என்னென்ன லாஸஸ் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மோட்டார் பொறுத்தவரை நமக்கு இன்புட் பவர் நான் எலக்ட்ரிக்கல் இன்புட் கொடுப்போம், நமக்கு அவுட்புட் மெக்கானிக்கல் அவுட்புட் வரும். ஸோ இன்புட் ஈக்குவல் டு PI ஈக்குவல் டு எலக்ட்ரிக்கல். அதுக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு சப்ளை வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், இதுதான் நமக்கு இன்புட், இது மோட்டார் கொடுப்போம். ஸோ அடுத்து என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் காப்பர் லாஸ் அக்கர் ஆகும், அதாவது ஆர்மச்சூர் வைண்டிங்கில் ஃபீல்டு வைண்டிங்கில் காப்பர் லாஸ் அக்கர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், காப்பர் லாஸ்க்கு அப்புறமா நமக்கு பவர் டெவலப் ஆகும், தட் இஸ் EBIA. இதுதான் வந்து மோட்டாரில் டெவலப் ஆகிற பவர். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் இது டார்க் டேர்ம்னு எழுதலாம், இல்லை நம்ம என்ன சொல்லணும்னா டார்க் டெவலப்ட் இன் த ரோட்டார் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு T இன்ட்டு ஒமேகா. ஸோ பவர் டெவலப்ட் இன் த மோட்டார் EBIA, அதை மெக்கானிக்கல் டேர்ம்ஸில் மெக்கானிக்கல் பவர், இது வந்து எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸில் இருக்கும், EBIங்கிறது வாட்ஸில் இருக்கும், அது வந்து ஆக்சுவலாக மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு. அதை நம்ம எப்படி எழுதலாம்னா T ஒமேகா, இது Tனா டெவலப்டு டார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திருப்பி பவர் டெவலப் ஆன பிறகு வேறு என்ன லாஸ் நடக்கும்னா நமக்கு ஃப்ரிக்ஷன் ஸ்ட்ரே லாஸஸ். ஸ்ட்ரே லாஸஸ்னால் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஜென்ரேட்டரில். Stray losses, it consists of two losses, that is magnetic and mechanical losses. So magnetic loss na enadhu core loss illana iron loss, PI,
or PC, core or iron loss. Mechanical losses la enna irukku nu pathana friction flux windage losses irukku plus so develop the power வந்து armature la develop ஆகுற power வந்து EBIA, அது stray loss போக remaining power வந்து shaft la கிடைக்கும். so shaft power இல்லனா shaft வழியா நம்ம output எடுப்போம். so இது output power னு நம்ம சொல்லலாம். output power. so first input electrical energy கொடுக்கிறோம். first electrical losses அதாவது I square R loss or copper loss occur ஆகும். மீதி வந்து power develop ஆகும். so or இது இன்னொரு வாட்டி இன்னொரு டேர்ம்லயும் சொல்லலாம். இப்போ டார்க் எடுத்தா develop torque equal to T. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா shaft torque. இதுக்கு இந்த பவருக்கு ரிலேட்டடான டார்க் பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் டார்க் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து சம் டார்க் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ப்ரொபோஷனல் டு இந்த லாசஸ். ஸோ பவர் டேர்மில் சொன்னோம்னா EBIA இஸ் த பவர் டெவலப்ட் இன் த மோட்டார். அதுக்கப்புறம் ஸ்ட்ரே லாஸ் அக்கர் ஆகும். ஸ்ட்ரே லாஸ் என்னன்னு பார்த்தோன்னா மேக்னெட்டிக் லாசஸ் பிளஸ் மெக்கானிக்கல் லாசஸ். மேக்னெட்டிக் லாஸ்னா கோர் லாஸ் ஆர் காப்பர் லாஸ். மெக்கானிக்கல் லாசஸ்னா ஃப்ரிக்ஷன் பிளஸ் விண்டேஜ் லாஸ். ரெண்டும் சேர்த்தா மெக்கானிக்கல் லாஸ் சொல்லுவோம். மேக்னெட்டிக் லாஸ் வந்து கோர் லாஸ் ஆர் அதுக்கு இன்னொரு பேர் iron loss. iron loss or core loss. இது ரெண்டும் சேர்ந்து தான் ஸ்ட்ரே லாசஸ் நமக்கு. ஸோ டெவலப் பவர் இவ்வளோ பவர் ஆர்மேச்சரில் டெவலப் ஆகும், இவ்வளோ லாஸ் ஆகும். மீதி ரிமைனிங் மெக்கானிக்கல் பவர் வந்து ஷாஃப்டில் அவைலபிளாக இருக்கும். அதை ஷாஃப்ட் பவர்னு சொல்லுவோம், இல்லைன்னா அவுட்புட் பவர்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பவர் ஸ்டேஜஸ் இந்த மோட்டார். நெக்ஸ்ட் நோ லோடில் என்ன ஆகும் அப்படின்னா நோ லோடை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். நோ லோடுனா என்ன அர்த்தம்? நமக்கு லோடே போடலை, ஆனால் கூட சம் பவர் ட்ரான்ஸ் ஃப்ரம் த சப்ளை மெயின்ஸ். கொஞ்சம் பவர் வந்து அது ட்ரா பண்ணுது. அந்த பவரை எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னா லாஸஸை சப்ளை பண்ணதுக்கு. ஸோ நோ லோடில் பவர் வந்து சப்ளைலேருந்து இது எடுக்கிற பவர் வந்து லாஸஸை மீட் பண்ணுறதுக்காக வேண்டி எடுக்கும். ஸோ இந்த நோ லோட் பவர், அதாவது நோ லோடில் கிடைக்கிற பவர் வந்து என்னவா இருக்கும்? இந்த லாஸஸ் கான்ஸ்டன்ட் லாஸஸாக இருக்கும். ஸோ நோ லோட் பவர் ஈக்குவல் டு no load power equal to constant losses. இது only constant losses. ஏன்னா நோ லோட்ல கரண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நோ லோட்ல கரண்ட் வந்து வெரி வெரி லெஸ். அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த I square loss or variable loss ன்னு சொல்லுவோம். so I square loss or வேரியபிள் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அது நெக்லிஜிபிளாக இருக்கும். ஸோ நோ லோடில் வேரியபிள் லாஸஸ் ஆர் I square R losses that is very negligible. அதனால் கொடுக்குற இன்புட் பவர் எல்லாமே கான்ஸ்டன்ட் லாஸை மீட் பண்ண தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நோ லோடில் நம்ம பவர் கண்டுபிடிச்சோன்னா அந்த பவர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் லாஸஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நோ லோடில் கொடுக்குற பவர் ப்ளஸ் அந்த நோலோட கொடுக்குற பவர், அதை வந்து இந்த இதிலிருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஷாஃப்ட் பவர் கிடைக்கும். இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம எஃபிஷியன்சி நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ப்ராப்ளத்துக்கு வருவோம். நமக்கு நோ லோட் கண்டிஷன் எடுத்துக்குவோம். நோ லோட் கண்டிஷன் எடுத்து அதில் EB நாட் கண்டுபிடிப்போம். EB நாட் ஈக்குவல் டு V மைனஸ் IA நாட் RA. நமக்கு V எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 மைனஸ் IA நாட் ஈக்குவல் டு 1.5, RA ஈக்குவல் டு 0.8. ஸோ EB நாட் நமக்கு எவ்வளோனா 23.8 வோல்ட் தான் வந்து நமக்கு EB நாட். அதுக்கப்புறம் நோ லோட் பவர் P நாட் ஈக்குவல் டு பவர் டெவலப்டு டியூரிங் நோ லோட் கண்டிஷன் IA நாட். இது எவ்வளோ அப்படின்னா 23.8 into 1.5. ஸோ P நாட் நோ லோடில் டெவலப் ஆகிற பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35.7 வாட். ஸோ இதுதான் வந்து நோ லோட் பவர். நோ லோட் பவர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் லாஸஸ். இப்போ லோட் கண்டிஷனுக்கு வருவோம். I1 வச்சுக்குவோம். IA1 ஈக்குவல் டு 3.5 amps. ஸோ EB1 equal to V minus IA1 RA. So same thing, 25 minus IA1 with 3.5 amps, RA equal to 0.8. So EB1 in the case 22.5
2 volt தான் நமக்கு EB1. இதுதான் லோட் கேஸ். EB1 வந்து லோட் கேசஸில் பேக் EMF. இப்போ பவர் இந்த கேஸில் பவர் எவ்வளோன்னு பார்த்துக்கோமா. ஸோ தட் இஸ் P1 வச்சுக்கோம். தட் இஸ் பவர் டெவலப்ட் ஈக்குவல் டு EA1 IA1 that is equal to 22.2 into 3.5. ஸோ நமக்கு P1 எவ்வளோ கிடைக்குன்னா 77.7 watt. இதுதான் வந்து லோட் கண்டிஷன். இது வந்து லோட் கண்டிஷன். ஸோ நமக்கு தெரியும் லோட் கண்டிஷனில் பவர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதாவது டெவலப் பவர் EI அப்படிங்கிறது வந்து டெவலப் பவரில் இருந்து நம்ம வந்து கான்ஸ்டன்ட் லாஸஸை கழிச்சோன்னா நமக்கு என்ன வரும் ஃபைனலாக ஷாஃப்ட் பவர் இல்லைன்னா அவுட்புட் பவர். ஸோ பவர் அவைலபிள் அட் த ஷாஃப்ட் ஈக்குவல் டு அவுட்புட் பவர். ஸோ பவர் அவைலபிள் அட் த ஷாஃப்ட் அதாவது அவுட்புட் பவர் நமக்கு எவ்வளோ அப்படின்னா P1 அதாவது லோட் பவர் மைனஸ் நோ லோட் லாஸஸ். நோ லோட் லாஸஸ்ங்கிறது ஸ்ட்ரே லாஸ் இல்லைன்னா கான்ஸ்டன்ட் லாஸ். ஸோ நமக்கு எவ்வளோ இருக்கும் அவுட்புட் பவர் 77.7 கண்டுபிடிச்சிக்கோம். அப்புறம் நோ லோட் லாஸஸ் 35.7. ஸோ மைனஸ் 35.7. ஸோ நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 42 வாட்ஸ். இது வந்து ஷாஃப்ட் பவர் இல்லைனா அவுட்புட் பவர் P0 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? பர்சன்டேஜ் எஃபிஷியன்சினா P0 அவுட்புட் டிவைடட் பை இன்புட் PI இன்ட்டு 100. P0 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். P0 ஈக்குவல் டு 42. நெக்ஸ்ட் PI இன்புட் எலக்ட்ரிக்கல் பவர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? V இன்ட்டு I. நமக்கு தெரியும் V ஈக்குவல் டு 25, லோட் கரண்ட் ஈக்குவல் டு 3.5. ஸோ இதுதான் நமக்கு இன்புட். ஸோ இப்போ பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு P0 42 டிவைடட் பை இன்புட் 25 இன்ட்டு 3.5 இன்ட்டு 100 பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி. ஸோ பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி நம்ம எவ்வளோன்னு பார்த்தோன்னா 48%. ஸோ இது ஆப்ஷனில் எதுன்னு பார்ப்போமா? ஸோ நமக்கு ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஒன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.